ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. தமிழக ஆளுநர் மக்களோட எதிர்ப்பை சம்பாதிக்க முடியாம ஒரு நிகழ்ச்சியை பாதியிலே ரத்து பண்ணிட்டு திரும்பிய விவகாரம்ங்கிறது தமிழக அரசியல ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை அடையாறு அனகாபுத்தூர் ஒட்டியிருக்கக்கூடிய ஆற்றங்கரையோரம் வசித்த மக்களோட வீடுகளை காலி பண்ற பிரச்சனைங்கிறது விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதற்கு தமிழக அரசு சார்பில் சில நிவாரணமும் மாற்று குடியிருப்பும் ஏற்பாடு செய்து தரப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கு. அதன் பின்னணியில் திருமுருகன் காந்தி, சீமான் போன்றோர் இவர்களது ஆதரவாளர்கள் மோதிக்கொள்ளும் சமூக வலைதள பதிவுகள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. அதனுடைய பின்னணி குறித்து பார்த்துருவோம். அதே மாதிரி என் உடம்புல ஓடுறது ரத்தமே இல்லை, இது சூடான குங்குமம், ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பிரதமர் மோடி முழங்கி இருக்காரு. அதற்கு ராகுல் காந்தி உள்ளிட்ட பல தலைவர்கள் கடுமையான பதிலடி கொடுத்திருக்காங்க. இதனுடைய முழு பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து விரிவாக பேசிடுவோம். அழகு. வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் அழகு. பிரதமர் மோடியோட பேச்சு தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிகானேர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் மோடி இந்த மாதிரி ஒரு பேச்சை நிகழ்த்துறாரு. பிகானேர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்தியாலேயே ஒரு மிக முக்கியமான பாராளுமன்ற தொகுதி, மிக பெரிய பாராளுமன்ற தொகுதிகளில் இந்த தொகுதி ஒன்று. அந்த இடத்துல வந்து ஆபரேஷன் சிந்தூரை பற்றி மோடி அதுவும் முதல் முறையாக ஒரு பொது மேடையில் பேசியிருக்காருன்னு தான் சொல்லணும். பொதுமக்களிடத்துல இந்த ஆபரேஷன் பற்றி பேசும்போது தான் நீங்கள் சொன்னது போல பல கருத்துக்களை ஆவேசமாக அங்கே வந்து சொல்கிறார். குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து அதுக்கான வெற்றியை பற்றி பேசிட்டு, மோடியின் மனம் வந்து அமைதியாக தான் இருக்குது, ஆனால் மோடியோட ரத்தம் வந்து சூடாக இருக்கு. இப்போ வந்து மோடியோட உடம்புல ஓடுறது ரத்தம் இல்லை, சூடான குங்குமம் தான் ஓடுது. அதாவது அந்த சிந்தூர் அந்த வார்த்தைக்கு இது பண்ற விதமா என்னோட உடம்புல வந்து செந்தூரம் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆவேசமா பேசுறார். இதுல வந்து என்ன ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு அப்படின்னா, இவ்வளோ வீராவசமா பேசுற மோடி வந்து எதுக்காக மத்திய பிரதேசல பாஜக அமைச்சர்களை எதுக்காக பதவியில் வச்சிருக்காரு? இருக்காங்க. அதாவது மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் விஜய் சாவும் சரி, அந்த மாநிலத்தோட துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் தேவ்தா அவரும் வந்து ஒரு கீழ்த்தரமான கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார். ராணுவத்தை அகைன்ஸ்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு அப்புறம் ராணுவமும் அப்புறம் இந்திய மக்களும் பிரதமர் மோடியோட காலடி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவு பண்றார். அவரும் மீதும் நடவடிக்கை எடுக்கல, விஜய் ஷா மீது நடவடிக்கை எடுக்கல. விஜய் ஷாங்கிறவர் அந்த பெண் லெப்டினன்ட், ஆமா, சோஃபியா குரேஷியை வந்து தீவிரவாதிகளோட சகோதரின்னு சொல்லிட்டு சித்தரிச்சு ஒரு கருத்தை பதிவு பண்ணிருந்தார் விஜய் ஷா. அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படல, ஜெகதீஷ் தேவ்தா மீது நடவடிக்கை எடுக்கப்படல. நீதிமன்றங்கள் தான் நடவடிக்கை எடுக்குது. ஆமா, மோடி வந்து அவரோட உடம்புல சூடான குங்குமம் ஓடுறதா சொல்றாரு இல்லையா? அப்ப எதற்காக இன்னும் உங்க நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க? உங்களோட கட்சியை சேர்ந்தவங்க தானே. நீங்க இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவு பண்றீங்க அப்படின்னா, நீங்க உண்மையிலேயே வந்து நீங்க சொல்றது பெண்களுக்கு ஆதரவா கருத்து இருக்கு அப்படின்னா, ஒரு பெண் ராணுவ அதிகாரியை கொச்சைப்படுத்திய பாஜக அமைச்சர் எதுக்காக நீங்க பதவியில் நீக்காம இருக்கீங்க அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி கேட்கறது மிக முக்கியமான கேள்விதான். கேமரா முன்னாடி மட்டும் நீங்க வந்து சூடா கொந்தளிச்சு பேசுறீங்களே அப்படின்ற கேள்வி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம எதுக்காக நீங்க ட்ரம்ப் இடத்துல சரணடைஞ்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்காரு, அமெரிக்கா அதுல சம்பந்தமே இல்லை. ஆனா ட்ரம்ப் ஓயற மாதிரி தெரியலீங்க. இப்ப என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? மறுபடியும் அதாவது சம்பந்தமே இல்லாம தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா வெள்ளை மாளிகைக்கு வந்திருக்காரு, அவரோட பேசிட்டு இருக்காரு. அந்த பேச்சுவார்த்தையின் போது ட்ரம்ப் மீண்டும் சொல்றார், அதாவது எப்பெல்லாம் மோடி அவருக்கு ஆதரவா ஒரு பேச்சு நிகழ்த்துறாரோ அது தெரிஞ்சு சொல்றாரு போல ட்ரம்ப். எப்பவுமே சிங்க் ஆகுது போறாங்க. அது சவுத் ஆப்பிரிக்கா பிரசிடென்ட் பேச்சுவார்த்தை பண்ணும்போது எதுக்காக இந்தியா பாகிஸ்தான் பேச்சு எடுக்கிறாருன்னு தெரியல. ஆனா மறுபடியும் எடுத்து சொல்றேன், நான் தான் அவங்களோட போரை நிறுத்தினேன், அது வந்து போர் பதற்றமாரமா இருந்தது, நான் தான் வர்த்தகத்தை காட்டி போரை நிறுத்தினேன்னு சொல்லிட்டு அந்த மோடி பிகானர்ல பேசுற டைம்ல அதுவும் பேசப்பட்டதா சொல்லுது. மோடியோட மைண்ட் வாஷ் இவ வேற கூறுக வரானே. நான் எப்படியாச்சும் இதை கொஞ்சம், ஏன்னா பாஜக அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் இதுல கொஞ்சம் அரசியல் பண்ணலான்னு பார்த்தா மோடி அரசியல் பண்ணான்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்பெல்லாம் ட்ரம்ப் உள்ள வந்து நான் தான் அந்த போரை நிறுத்தினேன், நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்க முடியாதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு எங்க போனாலும் சொல்லிட்டு இருக்காரு ட்ரம்ப். அதுதான் ராகுல் காந்தி கேட்கிறாரு, எதுக்காக நீங்க வந்து சரணடைஞ்சீங்க அப்படின்ற கேள்வி கேட்கிறார். அப்புறம் வந்து பாகிஸ்தான் சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் எதுக்காக ஏத்துக்கிட்டீங்க அப்படின்ற 3 முக்கியமான கேள்விகள் வந்து என்ன கேட்டிருக்காரு. நீங்க வந்து உங்க உடம்புல வந்து ரத்தம் ஓடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்ற கருத்தை வந்து ராகுல் காந்தி பதிவு பண்ணியிருக்காரு. இது பொதுவா பார்த்தோம்னா இந்திய பிரதமர் சொல்றதுல எந்த தவறும் இருக்காது. ஆனா அது கட்சி ரீதியா பிரித்து பார்க்கும்போது அது விமர்சனத்துக்கு உள்ளான ஒன்றா மாறுது. ஏன்னா பிரதமர் மோடி வந்து ராணுவ உடையில இருக்கிற மாதிரியான உடையெல்லாம் போட்டுட்டு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பதிவுகளை பாஜகவை சேர்ந்தவங்க போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி பிரதமர் காலடியில் தான் மக்கள் விழுந்து கிடக்கிறாங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு சார்ஜ் எல்லாம் முன்வைக்கிறாங்க. அதெல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு சின்ன அதிருப்தி
ஏற்படுத்தியிருக்கு. எல்லாம் சரிதான், பிரதமர் தான் செஞ்சாரு இல்லைன்னு சொல்ல. அதை வந்து ஏன் அரசியலாக்கணும்? அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி எல்லாம் ஒத்துமையா நிக்கணும்னு சொன்னவங்க, அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்க, இன்னைக்கு இவங்க மட்டுமே இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இதுல குறிப்பா பாஜக வந்து விளம்பரம் தேடிக்க பாக்குறதா மக்களும் கட்சிகளும் குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா நீங்க சொன்னது போல அந்த பிரதமர் ராணுவ உடையில வச்சுட்டு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பல பகுதிகளில் பேனர்லாம் போட்டு பாஜக இதுல வந்து விளம்பரம் தேடிக்க பாக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து நாடு முழுக்க எழுந்திருக்கிறது மறுக்க முடியாது உண்மையிலே. அப்புறம் இந்த தமிழக ஆளுநர் வெர்சஸ் தமிழ்நாடு அரசு இந்த ஒரு பிரச்சனைங்கிறது போயிட்டே இருக்கு. மே 26ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வருது. அதாவது இந்த இடைக்கால தடை சென்னை உயர்நீதிமன்றம் வச்சாங்க இல்லையா, துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக, அது வந்து உச்சநீதிமன்றத்தில் வருது. அன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழக ஆளுநர் வந்து இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்காக போயிருக்காரு. அங்கே வந்து மக்களோட கடுமையான எதிர்ப்பு காரணமாக ஒரு நிகழ்ச்சியை பாதியிலேயே விட்டுட்டு புறக்கணிச்சுட்டு வந்துட்டார். நிகழ்ச்சியிலே அட்டனே பண்ணல அவர். ஸோ அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, சிவகங்கை தேவக்கோட்டை பக்கத்தில் சொர்ணமூர்த்தீஸ்வரர்னு ஒரு பழம்பெரும் கோவில் இருக்கு. அந்த கோவிலில் இவர் சொர்ணமூர்த்தீஸ்வரர்னா இறைவி பெரியநாயகி அம்மாள். ஸோ இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஆனி மாதம் தேரோட்டம் நடத்துவாங்க. அதுதான் வந்து கண்டதேவி தேரோட்டம் அப்படிம்பாங்க. அந்த கண்டதேவி தேரோட்டம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் வெகு விமர்சையாக நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் 90களின் இறுதி கட்டத்தில் 2 பிரிவுகளுக்கு இடையே ஒரு சின்ன ஒரு மோதல் வந்துடுச்சு. அது ஒரு பிரச்சனையாயிடுச்சு. அதற்கப்புறம் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஹைகோர்ட்டில் போய் வழக்கு போடுறாரு. அதை அடுத்து எந்த தரப்பை சேர்ந்த மக்களும் போயிட்டு தேரை வடம் பிடிச்சு இழுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து அங்கங்கே பகச்சலாகவே இருந்துச்சு. அதை அடுத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. அனைத்து சாதி மக்களும் அதை வந்து தேரை வடம் பிடிச்சு இழுக்கணும், அதற்கு உரிமை இருக்குது அப்படின்லாம் சொன்னிச்சு. ஆனாலும் அதுக்கு அடுத்த ஆண்டுகளில் தேரோட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்கலை. அதுக்கப்புறம் 2024 உச்சநீதிமன்றத்தோட உத்தரவின்படி நடந்துச்சு. ஆனாலும் அதில் வந்து உச்சநீதிமன்றம் சொன்னதுபடி பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும்பாலான அளவில் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் தான் வந்து இதில் வந்து இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், கண்டதேவி தேரோட்டம்ங்கிறது. அது யாருக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னா, அந்த ஊரை சேர்ந்த அவங்க வந்து 4 நாடுகளாக சொல்றாங்க. அது அந்த பகுதி தான் அது தென்னிலை உஞ்சனை அப்படின்னு ஒரு 4 பகுதிகள். அது வந்து அந்த மக்கள் பழங்காலமாக சொல்லிட்டு வந்த மாதிரி நாடுகள்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 150 கிராமங்களை உள்ளடக்கியது அது. ஸோ இத்தனை கிராம மக்கள் உள்ளடக்கிய இந்த விஷயம், இந்த தேரோட்டங்கிறது சென்சிட்டிவான ஒன்று அந்த பகுதியில். அதில் வந்து புத்தக வெளியீட்டு விழா, கண்டதேவி தேர்னு ஒரு புத்தக வெளியீட்டு விழா, பிஜேபியை சேர்ந்தவங்க ஆங்கிலத்தில் எழுதுறாங்க, புத்தகம் எழுதியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதை வந்து வெளியிடுறது தான் ஆளுநர் வராருன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த தகவல் கசிஞ்ச உடனே அந்த பகுதியை சேர்ந்த மக்கள்லாம் பெரிய அளவில் கொந்தளிச்சிட்டாங்க. இத்தனை நாள் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் இப்போதான் நாங்கள் ஒத்துமையாக கொஞ்சம் வாழ்ந்துட்டு வரோம், அதை வந்து மீண்டும் சிக்கலுக்குள்ள நீங்கள் தள்ளாதீங்க. அதுவும் இல்லாமல் யார் இந்த நபர், இந்த 4 நாடுகளுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு நபர், எங்கள் ஏரியாவே கிடையாது, எங்களை பற்றி எப்படி அவர் எழுதுவார், என்ன தெரியும் அவருக்கு, அவரதாச்சும் எழுத போய் அது மீண்டும் ஒரு சிக்கலை ஏற்படுத்திருச்சுன்னா அதை எங்களால் தாங்க முடியாதுங்க. ஏற்கனவே சென்சிட்டிவா இருக்கக்கூடிய இஷ்யூ இன்னும் பெருசாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடும். இந்த பகுதி சேர்ந்த மக்கள்கிட்ட ஒரு கலந்தாலோசனை பண்ணியிருக்கணும். அப்படி எதுவுமே இல்லாமல் அந்த புத்தகம் வெளிவருதுங்கிற பட்சத்தில் மக்கள் அதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாங்க. இதையடுத்து ஆளுநருக்கு ரகசிய தகவல்லாம் போயிருக்கு, சில அதிகாரிகள் மூலமாக தகவல்லாம் போயிடுச்சு. அதையடுத்து ஆளுநர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்துகளப்பா வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியேறியிருக்காரு. இது ஆளுநருக்கு ஒன்றும் எதிர்ப்பு புதுசு இல்லை இல்லையா, பல இடத்துல கருப்பு கொடி போராட்டம் நடத்திருக்காங்க. ஆனாலும் ஒரு பிடிவாதக்காரர் தான் என்ன நினைச்சனோ செய்வங்கிற அடிப்படையில் செஞ்சிருந்தார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் இவ்வளோ எதிர்ப்பு, இவ்வளோ கொந்தளிப்பு, இப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தில் நம்ம மூக்கு நுழைக்க வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆளுநர் திரும்பி வந்துட்டாரு. இது வந்து மக்களுக்கு கிடைத்த வெற்றியா அந்த பகுதியை சேர்ந்த மக்கள்லாம் கொண்டாடிட்டு வராங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து தமிழக ஆளுநருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பிட்டு இருக்கு இல்லையா, இன்னொரு பக்கம் ஜனாதிபதிக்கு ஒரு மிக முக்கியமான மனு என்பது போயிருக்கு. யார்கிட்ட இருந்து மனு போயிருக்கு அப்படின்னா, முன்னாள் ராணுவ வீரர்கள் மட்டும் இல்லாம பல்வேறு பொதுமக்களும் ஜனாதிபதிக்கு மனு அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர் தான் மீண்டும் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல தொடர்புடைய 2 பாஜக, அதாவது அந்த விஜய் சார் இருக்கார் இல்லையா, விஜய் சாவும் சரி, அப்புறம் முன்னாடியே பேசினது போல மத்திய பிரதேச டெபுட்டி சிஎம்மா இருக்கக்கூடிய ஜெகதீஷ் தேவ்தா, 2 பேருக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா விஜய் சா பேசின பேச்சு இப்போ வந்து ராணுவ வீரர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையின்மையை கொடுத்துருச்சு. அந்த நம்பிக்கையின்மை வந்து நாட்டோட பாதுகாப்புக்கே பெரிய அச்சுறுத்தலா மாறுது. அதனால வந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் எழுதியிருக்காங்க, பாஜக எடுக்க மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆமா, மோடி வந்து அரசியல் பண்றாரு இதுல. அதனால இப்படி இருக்கிற சமயத்துல முன்னாள் ராணுவ வீரர்களே முன் வந்து ஜனாதிபதி முர்முக்கு கடிதம் எழுதியிருக்காங்க, நீங்களா சில வந்து நடவடிக்கை எடுங்க. இதே கருத்தை ராகுல் காந்தியோ அல்லது வேறு சில திமுக சேர்ந்தவர்களோ சொல்லியிருந்தா எவ்வளவு பெரிய பட்டங்கள் சுமத்தப்பட்டிருக்கும், தேச துரோகின்னு இருப்பாங்க, இந்நேரம் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க என்ஐஏ ஆக்ட்ல. சோ இது எப்படி கண்டு காணாம போறாங்க அப்படிங்கறத இன்னமும் புரியாத ஒரு ராணுவ வீரர்கள் வந்து காலடியில் கிடக்கிறதா ஒரு அமைச்சர் சொல்றாரு, பாஜக சேர்ந்த அமைச்சர் சொல்றாரு அப்படின்னா, அது வந்து ராணுவ வீரர்களோட
தலைமை தளபதியா இருக்கக்கூடிய ஜனாதிபதி தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அவங்களும் நடவடிக்கை எடுக்கல. இந்த மாதிரி பல கட்டங்கள்ல நம்ம வந்து என்னதான் மக்கள் வலியுறுத்தினாலுமே நடவடிக்கை இல்ல அவங்க 2 பேர் மீதுன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னாள் வீரர்களே ஜனாதிபதிக்கு மனு போடுறாங்க, நீங்களாச்சும் நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. சோ இதுக்கு ஜனாதிபதி எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? இதுக்கு மேலும் பாஜக வந்து அந்த 2 பேர் மீது நடவடிக்கை எடுக்குமா, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி அழகு சென்னைக்கு வந்தீங்கன்னா சென்னை அடையாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனகாபுத்தூர் அந்த ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய இருப்பிடத்தெல்லாம் அரசு வந்து புல்டோசர் வச்சு இடிச்சு காலி பண்ண இந்த வீடியோலாம் 2-3 நாளாக பயங்கர அளவில் வைரலாக போயிட்டு இருக்கு. அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்துது. பார்க்குற எல்லாருக்கும் இத்தனை வருஷம் அவங்களோட சேமிப்பில் கட்டின அந்த வீடு அதையெல்லாம் விட்டுட்டு வெளியேற மனசு இல்லாமல் இருக்கிற வாழ்வாதாரமே கேள்விக்குறியா. ஏன்னா இடத்த வேணா மாற்றி கொடுக்கலாம், வாழ்வாதாரம் அந்த இடத்துல தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னொரு இடத்துல போய் அதே மாதிரி தொழில் பண்ண முடியுமாங்கிற சிக்கல் இருக்கு. அரசு சொல்ற காரணம் என்னன்னா நாங்கள் வந்து அடையாறு ஆற்றை சுத்தம் பண்ண போறோம் அப்படிங்கிற வகையெல்லாம் சொல்றாங்க. இதே அதுக்கு தான் முன்னாடி அதிமுக ரசீது கொடுத்ததா சொல்லப்படுது, பட்டா கொடுத்ததா, அதற்கப்புறம் இது இல்லைன்னு சொல்லப்படுது. இப்போ நீதிமன்ற உத்தரவுப்படி தான் அதை செய்யணும் அப்படின்னு அரசு சொல்றாங்க. ஆனாலும் இதை எதிர்க்கக்கூடியவங்க இது என்ன புல்டோசர் மாடல் மாதிரில இருக்கு அப்படின்லாம் சொல்லி விமர்சிச்சுட்டு வராங்க. இதுல வந்து மே 17 இயக்கம், திருமுருகன் காந்தி, அப்புறம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அப்புறம் சில இயற்கை ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து இதை கடுமையாக எதிர்த்துட்டு வராங்க. அந்த மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்று பல நாட்களாக போராடிட்டு வராங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொந்தளிப்பு அதிக அளவில் ஏற்படுறதுனால தமிழக அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதில் சம்பந்தப்பட்ட ஒரு 535க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆளுக்கும் தலா 17 லட்சம் மதிப்பிலான வீடுகள் நாங்கள் தரோம், அந்த ஃபிளாட் மாதிரி நாங்கள் தரோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில மாத ஓய்வூதியம், அப்புறம் மின்சார கட்டண சலுகை அப்படின்னு பல விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க. இது தமிழக அரசு கொடுத்த சமீபத்திய அறிக்கையா இருக்கு. அப்படி மறு குடியமர்வுக்கு விரும்பாத மக்களை நாங்கள் வந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றணும்னு சொல்லிட்டு நீதிமன்ற உத்தரவில் இருக்கிறதாகவும் இதில் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒத்துழைப்பு நல்குங்க அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது வந்து இந்த பிரச்சனை, இது மக்கள் படுற துயரம், அதுக்கடுத்து அரசு கொடுத்த அறிக்கை, இது இப்படி போயிட்டு இருக்கா. இதுல வந்து ஆறுதல் சொல்றதுக்காக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்தார். அவர் வந்த பொழுது திருமுருகன் காந்தி அவரோட இணைந்து பேசின வீடியோ, இணைந்து உட்கார்ந்து இருந்தது, ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்ததுன்னு பல போட்டோக்களை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எடுத்து போட்டு அவர் விமர்சிச்சுட்டு வராங்க. இதுல என்ன விமர்சிக்க வேண்டி கிடக்குன்னு நம்ம தோணலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெரியார் விவகாரத்தில் சீமான் வீட்டை முற்றுகையிட வந்தாரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து ஏதோ வெள்ளவா சீமான்லாம் கோரிக்கை எழுப்பினீங்களே, கோஷம் போட்டிங்களே, இங்கே தானே இருக்காரு சீமான், அவர்கிட்ட பேசல அப்படிங்கிறாங்க. வந்த நோக்கம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இங்க வந்து பெரியாருக்காக அல்லது பெரியாருக்கு எதிராக அவங்க ஒன்றும் அந்த இடத்துக்கு வர, இந்த போராட்ட காலம் என்பது வேறு இல்லை, முற்றிலும் வேறு. ஆமா, அது வந்து பேசு பொருளா ஆடுது. உடனே சீமான் கிட்ட அவர் சில கோரிக்கைகள் வைக்கிறார். இந்த மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, நீங்க பேசுங்க அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சா எடுத்துட்டு போகணும். அதை விட்டுட்டு அதுல வந்து அரசியல் லாபம் தேடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த சைடு மே 17 திருமுருகன் காந்தி இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் போடுற பதிவு என்னவா இருக்குன்னா, திருமுருகன் தான் ஆரம்பத்துல இருந்து களத்துல நிக்கிறாரு, சீமான் இப்பதான் வந்தாரு, ஒரு அறிக்கை விட்டுருப்பாரு, வேற என்ன பண்ணாருன்னு அவங்க கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடிட்டு வருது திருமுருகன் காந்தி தான். இடிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து இந்த இடத்துல நிக்கிறாரு, இடிச்சதுக்கு அப்புறமும் போராடிட்டு வராரு. அரசு அதிகாரிகள்கிட்ட நேரா மூஞ்சல் அடிச்ச மாதிரி நீங்க பண்றது ரொம்ப அத்துமீறல்லாம் சொல்றாரு அப்படின்னு. இது வந்து அனகாபுத்தூர் பிரச்சனையை தாண்டி நாம் தமிழர் வெர்சஸ் மே 17 இயக்கம் முதலா மாறிட்டு வரதையும் பார்க்க முடியுது. அந்த மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கணும் அப்படிங்கறதான் பலரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இன்னொரு பக்கம் இதில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நீங்க சொன்னது போல அந்த புல்டோசர் மாடலா மாறிட்டு இருக்கான்னு கேட்குறீங்க இல்லையா. அதாவது பாஜக அரசு பண்ணக்கூடிய அந்த யூபியில் புல்டோசர் மாடல் சொல்றாங்கல்ல, அதே மாதிரி ஒரு மாடலை வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு கையில் எடுத்து ஆக்கிரமிப்புகள் அகற்றிட்டு வராங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம என்னதான் வெளிப்படையா வந்து இந்த அடையார் ஆற்றை வந்து விரிவுபடுத்துறதுக்கான இந்த ஆக்கிரமிப்புன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இது அதுக்கெல்லாம் இல்லைங்க, இது வந்து தனியார் ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் இருப்பாங்கல்ல, நில அதிபர்கள், அவங்களுக்கு இந்த நிலத்தை கொடுக்கறதுக்காக தான் இங்க இந்த வீடுகளை வந்து இடிச்சிட்டு இருக்காங்க. அதே ஆற்றங்கரை அதெல்லாம் இருக்கு அந்த குற்றச்சாட்டும் இருக்கு. இந்த குற்றச்சாட்டையும் தமிழக அரசு வந்து இப்ப ஆவணம் பண்ண நிலைமை இருக்கு. இப்போ பரிசீலிக்கணும். இப்ப நம்ம வீடியோவோட கடைசி செக்மெண்ட் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு பகுதி. அமெரிக்காவில் ஒருத்தர் வந்து டெபிட் கார்டு இருக்கும் இல்லையா நம்மள்ட்ட, அது வந்து எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. எக்ஸ்பைர் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்குக்கு புதுசாக அப்ளை பண்ணி கேட்போம், இந்த மாதிரி கார்டு, அதான் உலக வழக்கு அப்படிதான் வரும். கேட்டிருக்காரு, ஒரு கார்டு எக்ஸ்பைர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கார்டு தான் வரும். ஆனால் அவருக்கு வினோதமாக என்ன வந்திருக்கு அப்படின்னா 64 கார்டு வந்திருக்கு. ஒரு கார்டு தான் அவருக்கு வரணும், 64 கார்டு. அந்த ஒரு கார்டோட காப்பியை 64 கார்டு தொடர்ந்து பேங்க் அனுப்பிச்சிட்டே இருந்திருக்காங்க. இதுல என்ன ஒரு பெரிய சம்பவம் அப்படின்னா,
ஒவ்வொரு நாளுக்கு ஒரு கார்டு வந்துருக்கு. அது ஒரே டெபிட் கார்டு தான், எக்ஸ்பைரி டேட் ஒன்று தான், சிவிவி நம்பர் ஒன்று தான், அந்த டேட் நம்பர் எல்லாமே ஒன்று தான். ஆனா காப்பீஸ் மட்டும் 64 காப்பீஸ் வந்துட்டே இருக்கு. 64 கார்டு, ஒரே டெபிட் கார்டு வந்து 64 கார்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஏன் நிப்பாட்டுங்கடா, என்னடா பண்றீங்க, இதுக்கு இவ்வளவு கார்டு எனக்கு அனுப்புறீங்க? இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, டைரக்டா பேங்க்குக்கும் அவருக்கு டீலிங்ல போல் இருக்கு. யாரோ தேர்ட் பார்ட்டி தான் கார்டு அனுப்புறாங்க போல. அதனால வந்து எதுக்கு இப்படி 64 கார்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா கமெண்ட்ஸ்ல அப்படி சில பேர் பண்றாங்கல்ல. அந்த இது கமெண்ட்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருவேளை ஒரு கார்டு தொடச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் பிரச்சனையே வராது, பேங்க் போக்க வருஷ கணக்கா போக தேவையில்ல, 64 கார்டு கையில வச்சிருக்கீங்க. அவரும் சும்மா இல்ல, 64 கார்டு அப்படியே வரிசையா டேபிள்ல வச்சு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. பாருங்க என் பேங்க் வந்து எனக்கு 64 கார்டு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது எவ்வளவு பெரிய வினோதம் பாருங்களேன். ஒரு கார்டு கேட்டவருக்கு தொடர்ந்து வரிசையா ஒவ்வொருத்தரும் சார் போஸ்ட் சார் போஸ்ட், என்னடா பண்றீங்க, எத்தனை பேர் வருவீங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு. இப்ப என்னன்னா அந்த பிரச்சனை நின்றுச்சு. ஒரு 10 நாளா எந்த கார்டு அவருக்கு வரல. அவரு டைரக்டா பேங்குக்கே போன் பண்ணி தொடர்ந்து ஒரு பேசி இந்த பிரச்சனையை நிப்பாட்டிட்டார். இதுக்கு என்ன ஒரு பிரச்சனை, எங்க தப்பு நடந்ததுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல, இன்னும் வெளிப்படையா தெரியல. ஆனா இருந்தாலும் அவருக்கு என்ன சந்தோஷம் பண்ணா, அப்பாடா போதும்டா, இனிமேல் யாரும் போஸ்ட் பண்ண வர மாட்டாங்க, இந்த 64 கார்டே போதும் நமக்கு, வாழ்நாள் ஃபுல்லா இதே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. கிரெடிட் கார்டு எடுக்கிறப்பல தானே நினைப்பு கூறுறது. சரி அழகு, இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி அழகு, தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.